வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இடையே ஒரு பெரிய மோதல் இருந்துட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன பிரச்சனை? நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் மோதலுங்கிறது காலங்காலமாக இருக்கும். நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செஞ்சுட்டாங்கன்னா தயாரிப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. தயாரிப்பாளர் இருக்கக்கூடியவர்கள் சம்பளம் பாக்கி வச்சுருந்தாங்கன்னா நடிகர் சங்கம் நிர்வாகிகள் பேசுவாங்க. இது காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா தொடர்ந்து சமீபத்தில் அவங்க கொடுத்த ஒரு அறிக்கையை தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெருசாக பரபரப்பாக போகுது. அதாவது நடிகர் தனுஷ் மீது தொடர்ந்து அவர் ரெட் கார்டுன்னு சொல்ல முடியாது. அது அவரை வைத்து அடுத்து படம் எடுக்கக்கூடியவர் தயாரிப்பாளர் சங்கத்தை அணுகிட்டு நீங்கள் படம் எடுக்கணும், அது ஏறக்குறைய ரெட் கார்டு மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கைக்கு மறுப்பாக என்ன பண்ணுறாருன்னா நடிகர் சங்கத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய நடிகர் கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இது தன்னிச்சையாக எடுத்த முடிவு, எங்கள்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசித்து நீங்கள் அந்த முடிவு எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாரு. அதற்கு பிறகு 2 நாளைக்கு முன்னாடி நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தினோம். ஆனால் இது வரைக்கும் எந்த மாதிரி தீர்வு வெட்டப்படாத பட்சத்தில் எங்களுக்கு ஒரு வழியே இல்லாமல் தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம், உங்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் பேசினோம். கார்த்தி அவர்கள் சொன்னது முற்றிலும் பூர்ணமான விஷயம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து படம் எல்லாம் புதிய படங்கள் எதுவுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய படங்களே முடிச்சதுக்கு அப்புறம் தான் புதிய படங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்ட்ரைக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதையுமே கார்த்தி அவர்கள் இது கரெக்டான ஒரு இது இல்லை, இது கரெக்டான சொல்யூஷனாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் சொன்னது உண்மை என்ன சொல்லிடுறேன். முதல்ல தனுஷ்க்கு அவருக்கு இது மாதிரி ரெட் கார்டுன்ற ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நான் எங்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கமா பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே 1 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக. தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்தும் நடிகர் சங்கத்திலேருந்தும் மாறி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தீர்வு வெட்டப்படாத பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். கார்த்தி உண்மைக்கு புறமான விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, வர 16ஆம் தேதியிலேருந்து புதிய படங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்காங்க, ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. எடுத்த படங்களே பல படங்கள் இன்றைக்கும் ஓடிடி சேட்டலைட் மற்ற பிஸ்னஸ் ஆகாமல் இருக்குது. அப்போ ஒரு புதிய தயாரிப்பாளர் பணம் போட்டு மாட்டிக்கிறக்கூடாது. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு புதிய படங்கள் நீங்கள் ஆரம்பிங்க, எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்கள்கிட்ட இருக்குது, அதனால நாங்கள் இது செய்கிறோம் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சங்கத்துன்னு சொல்கிறாங்க. நடிகர் சங்கத்தில் ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ அடுத்து அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுஷுடைய பிரச்சனை எப்படி வருது அப்படின்னா, தனுஷ் ஆல்ரெடி 2-3 தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாருங்கிறாங்க. அது என்ன உள்ளே போய் பார்க்குறப்ப நையாண்டின்னு ஒரு படம் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்த படம். அந்த படம் சரியாக போகல. அந்த படம் சரியாக போகலன்னா சினிமாவில் எப்படின்னா ஒரு படத்தை தயாரித்தார்னா, ஒரு ஃபெமிலியர் ஹீரோவாக இருந்தார்னா, அந்த படம் சரியாக போகலன்னா அவர் காம்பன்சேட்டுக்காக அவர் இன்னொரு படம் பண்ணி கொடுப்பார். இது காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். அவருக்கு ஒரு பீச் ஷோவில் அவங்க பண்ணிக்கிடுவாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ தனுஷ் நையாண்டி படம் தயாரிப்பாளருக்கு ஒரு படம் பண்ணி தரதாக இருந்துச்சு. பட் நையாண்டி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னே தனுஷினுடைய ரேஞ்ச் வேறு, சம்பளம் வேறு. இன்றைக்கி தனுஷனுடைய சம்பளம் வேறு, தனுஷனுடைய பிஸ்னஸ் வேறு. அதே சம்பளத்துக்கு இப்போ பண்ணுவாராங்கிறது ஒரு சிக்கல் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமசாமி முரளிக்கு அவர் ஒரு படம் பண்ணி தரதாக இருந்துச்சு. அவங்க ஆரம்பித்து அதில் ஒரு அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் டேக் ஆஃப் ஆகலைங்கிறாங்க. இந்த கதிரேசன் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராகவும் இருக்கிறார். அப்போ 2 பேருமே நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த யூனியனில் இருக்கிறதுனால அவர்கள் இது தனிப்பட்ட முறையில் இவரை கார்னர் பண்ணுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை அந்த பக்கம் நடிகர் சங்கத்திலேருந்து வைக்கிறாங்க. இப்போ நடிகர் சங்கத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாளைக்கு நடந்து முடிஞ்சு அவங்களும் இப்போ ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்று ரிலீஸ் ஆன 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் கூட 6 படத்தில் 1 படம் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. மிச்சம் 6 படம் 5 படமே பெருசாக இல்லைங்கிறாங்க. அப்போ தொடர்ந்து தமிழில் வரக்கூடிய படங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு வருது. ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது, சேட்டலைட் பிஸ்னஸ் கிடையாது, தியேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க, தயாரிப்பாளர் போடுறதுக்கு பணம் போயிடுது. இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் ஒரு பெரிய அளவில் தலைவலியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஹிந்திலையாக இருக்கட்டும், தெலுங்குலையாக இருக்கட்டும், மலையாளத்தில் இருக்கட்டும், ஒரு நடிகரை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் போகலை அப்படின்னா உடனே நடிகர் சம்பளத்தை குறைச்சிடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி நடக்க மாட்டேங்குது. இப்போ சூரரை போட்ட படத்தை ஹிந்தியில் பண்ணாங்க அக்ஷய்குமாரை வச்சு. அந்த படம் ஹிந்தியில் சரியாக போகலை. உடனே ஒரு சம்பளத்தை குறைச்சிட்டார். அடுத்த படத்துக்கு சம்பளம் பாதிக்காக குறைச்சிட்டார். ஒரு 50 கோடி ரூபா வாங்கிட்டுருக்காருன்னா 25 கோடி ரூபா கொடுத்தா போதும், அடுத்த படத்துக்கு வந்துடுறாரு. அடுத்த படம் ஒன்றா சம்பளம் ஏற்றுவாங்க. ஆனால் தமிழில் எவர் ஒருத்தர் 2 கோடி சம்பளம் வாங்கினாரோ அந்த படம் வெற்றியோ தோல்வியோ, ஆனால் அந்த சம்பளத்தை அப்படியே நிற்பாங்க. மேலும் தான் சம்பளத்தை கூட்டுறாங்களே ஒழிய சம்பளத்தை குறைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டும் தயாரிப்பாளருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரைக் அளவுக்கு நிற்கிது. இது அடுத்தடுத்து என்ன மூவ் ஆகி கொண்டு போக போகுது அப்படிங்கிறது தெரியல. இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா
இந்த 24 கிராஃப்ட்ஸில் பெப்சியில் இருக்கக்கூடிய 24 கிராஃப்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இதை நம்பியே அவங்களுடைய குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதை நம்பியே அவங்களோட வாழ்க்கை இருக்கும். நாகரா ஓட்டுறவங்களா இருக்கட்டும், டிரைவர்ஸாக இருக்கட்டும், மற்றபடி க்ரெயின் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், கேமரா அசிஸ்டன்ஸாக இருக்கும், இவங்க எல்லாமே அந்த கேட்டகரியில் வரக்கூடிய அவங்க இந்த மாதிரி டெய்லி என்னன்னா வேலைக்கு போனால் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். இப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு ஸ்ட்ரைக் போட்டால் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் கலந்து ஆலோசித்து பேசிட்டு என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னீங்க, இப்போ சமீபத்தில் வந்து வரக்கூடிய படங்கள்ல 7 படங்கள் வந்து அதில் ஒரு படம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ மலையாள படங்கள்ல மலையாள சினிமா வந்து இப்போ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்துக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஒரு மோதல் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிலவரங்கள்லாம் இருக்கிறதுனால தமிழ் சினிமாவோட வளர்ச்சி இன்னமும் பாதிக்கப்படுமா எப்படி? ஆமாம், ஏற்கனவே ஒரு பெரும் பாதிப்பில் தான் இருக்குது. ஒரு படம் தமிழில் புதுசாக வந்து ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்துட்டாருன்னா அடுத்த ஒரு படம் பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு இன்றைக்கி நடிகர்கள் பெரிய அட்ராசிட்டி பண்ணிடுறாங்க. ஒரு சில இயக்குநர்களும் அவங்கள வந்து ரொம்ப ஜெயிச்ச பிறகு நான் 150 நாள் தான் படம் எடுப்பேன், நான் சொல்கிற டேட்டில் படத்தை நீங்கள் எனக்கு பூஜை போடுற அன்றைக்கி அன்றைக்கெலாம் முந்திலாம் ஏவிஎம் படம் எடுத்தாங்கன்னா படம் ஆரம்பிக்கிற அன்றைக்கி படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட பெரிய இயக்குநர்கள்ட்ட நீங்கள் கேட்க முடியாது எப்போ படம் முடிச்சு கொடுப்பீங்கன்னா அவர் சொல்ல மாட்டார். எனக்கு வந்து எப்போ வந்து எனக்கு க்ரியேட்டிவிட்டி மாறிக்கிட்டே இருக்கும், எவ்வளோ நாளில் படம் முடிப்பேன்னு சொல்ல முடியாது. எடுத்து வந்த படத்தை பாதி பார்த்துட்டு கட் பண்ணி தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கி படம் பண்ணுறதில்ல. ஏவிஎம் மாதிரி, சூப்பர் குட் மாதிரியான நிறுவனங்கள் படம் பண்ணுறது நிப்பாட்டாங்க. அப்போ நடிகர்களுடைய சம்பளமும் கூட்டிகிட்டு போகுது. இது ஏற்கனவே இங்கே தரமான படங்கள் வர மாட்டேங்குது, நல்ல கிரியேட்டிவிட்டியான படங்கள் வர மாட்டேங்குது, சம்பளம் வந்து அதிகமாக போக மாட்டேங்குது. நேற்று கூட ஆர்கே செல்வமணி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் 60 to 70% வந்து ஆக்டர்ஸுடைய சம்பளம் போயிருந்துங்கிறார். அதாவது 100 கோடி ரூபா ஒரு படம் ஒரு பட்ஜெட் அப்படின்னா 60 to 70 கோடி ரூபா வந்து சம்பளமாகவே போயிடுது நடிகர்களுடைய சம்பளம். அப்போ இந்த 30 கோடி ரூபாயில் தான் அந்த ப்ராடக்ட் வெளியில் வருது. 30 கோடி ரூபாயில் வர்ற ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? 100 கோடி ரூபான்னு சொன்னால் கூட அதனுடைய ப்ராடக்டோடைய வேல்யூ வந்து 30 கோடி தான். 60 கோடி ரூபா மேலே சம்பளத்துக்கு மேலே போயிடுது. அப்போ ஒரு படத்தில் ஹீரோவாக ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவர் கோடிகளில் சம்பளத்தை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இது வந்து ஒரு தவறான விஷயம். சம்பளம் பெருசாக போகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை தயாரிப்பாளர் துணிஞ்சு ஒரு முடிவு பண்ணணும். இப்போ இந்த வந்த 6 படத்தில் ஒரு படம் தான் வந்து ஜமான், ஒரு படம் தான் நல்லா இருக்குது. அந்த படம் தான் திருப்பி ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த படத்தில் எல்லாருமே புதுமுகம். அந்த படத்தை இயக்கியவரே அதில் நடிச்சிருக்கிறார். மீதி எல்லாமே புதுமுகங்கள். ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஆனால் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட 6 படங்களுமே பெருசாக போகல. மலை பிடிக்காத மனிதனாக இருக்கட்டும், வாஸ்கோடா காமாவாக இருக்கட்டும், அந்த 6 படமே பெருசாக போகல. ஆனால் இந்த படம் சிறிய பட்ஜெட் படம் வந்து ஓரளவுக்கு போகுது, மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கும். அப்போ தயாரிப்பாளர் ஒரு நம்பிக்கை வரணும். நீங்கள் கதை தான் முக்கியம், இங்கே ஹீரோவோ பெரிய பெரிய பிரம்மாண்டமோ பெரிய இயக்குனரோ தேவையில்லை, கதை நல்லா இருந்தால் படம் ஓடுங்கிற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. நீங்கள் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? தயாரிப்பாளர்கள் ஏன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஒரு பெரிய தயாரிப்பாளர், பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோவை வச்சு 100 கோடிக்கு படம் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன படம் 5 கோடிக்கு எடுக்குன்ற உங்களுக்கு லாஸும் பெருசாக வராது, லாபம் கொடுத்தா உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதை தயாரிப்பாளர்கள் தைரியமாக அந்த முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரியும் நல்லா வளரும். புது புது கதைகள் வரும், புது புது ஆட்கள் வருவாங்க, இண்டஸ்ட்ரி இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அந்த தைரியமான முடிவை தயாரிப்பாளர்கள் எடுத்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து செழிப்பாக இருக்கும். சார், அதே மாதிரி லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து விஷால் அவர்கள் மீது ஏதோ வழக்கு தொடுந்ததா ஒரு இது இருக்குல்ல சார், அந்த வழக்கை பற்றி சொல்லுங்கள். இல்லை, வழக்குனா லைக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அவருக்கு. அந்த அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு படம் பண்ணல, அதுக்கு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சில கதை சரியால, டேரக்டர் சரியாலன்றாங்க. அந்த அட்வான்ஸ் அதை அவங்க திருப்பி கேட்டிருக்காங்க. அது முன்ன பின்ன டிலே ஆனதுனால அது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் இப்போ வழக்கு இருக்குது. அப்போ இந்த கோர்ட்டில் வழக்கு போனவங்க தான் இந்த ஜட்ஜை பார்த்து ஒரு பாஸ் அப்படின்னு பேசினது ஜட்ஜு கூட கண்டிச்சிருந்தாருன்னு கூட செய்தி அது இப்போ வந்திருக்கு. அப்போ அந்த படத்துக்கு இவர் வாங்கின காசை திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் அந்த வழக்கு. அந்த வழக்கு இப்போ கோர்ட்டில் இருக்குது. அது எனக்கு வந்து இப்போ பெருசாக வசதி இல்லை, கடனில் இருக்கேன், எனக்கு ஒரு கார் ஒரு பைக்கு தான் வச்சுருக்கேன், எங்கள் அப்பா பார்த்த கல்குவாரி பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு, இப்போ என்னால் தர முடியாதுன்னு பல கணக்குகளை சொல்கிறாரு. இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பேங்க்கில் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கன்றாங்க. அந்த வழக்கு தனியாக போய்ட்டுருக்கு. இது இல்லாமல் நடிகர் சங்கத்தில், தயாரிப்பாளர் சங்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை அரசியல் ரீதியாக கொண்டு போகிறாரு விஷால் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவையில்லாத வந்து உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து 2 நிறுவனத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அரசியல் ரீதியாக கொண்டு போகிறீங்க, ஒரு சங்க ரீதியாக கொண்டு போகிறீங்கன்றாங்க. இதுக்கிடையில் தயாரிப்பாளர் சங்கமும் விஷால் மீது ஒரு ரெட் கார்டு போட்டிருக்காங்க. அது எப்படின்னா, இதுக்கு 2017-19 அவர் தான் அந்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தார். அவருடைய அணி ஒரு டீம் இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அது கணக்கு சரியாக இல்லை, அந்த கணக்கு கொடுங்க
அந்த கணக்கு கொடுக்காம அடுத்த படங்கள் பண்ணக்கூடாதுன்னு அந்த பக்கமும் அவங்களும் போட்டிருக்காங்க. விஷாலை சுற்றி தொடர்ந்து இந்த மாதிரியான சர்ச்சைகள் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. ஓகே சார், இன்றைய சினிமாவில் நடக்கக்கூடிய செய்திகளை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.